இருந்து மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்க? அதான் 2 வாரமா பரீட்சை நடந்தது, பேப்பர் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுல்ல. இந்த ஒரு வாரமா ஜாலியா இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? விஜய், நேத்து இங்கிலீஷ் டீச்சர் பேப்பர் கொடுத்தாங்கல்ல, அதுல வீட்ல சைன் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, நீ சைன் வாங்கிட்டியா? ஓ, நீ இதுக்குதான் மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருந்தியா? நாங்கெல்லாம் வாங்கிட்டோம் தம்பி, நீ வாங்காம வந்திருக்க. இன்னைக்கு செத்த இங்கிலீஷ் டீச்சர் உன்னை கொன்னுட்டாங்க. ஏன்டா ஸ்டூடெண்டா பிறந்தோனே தெரியல. வீட்டுக்கு பேப்பரை கொண்டுட்டு போனா அங்க அம்மா திட்டுறாங்க, இங்க பேப்பரை கொண்டுட்டு வந்தா அந்த டீச்சர் நம்மள திட்டியே தீற்றும் போல இருக்கு. கடவுளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம மேல இரக்கமே கிடையாதா? இவரெல்லாம் வந்து ஒரு வாரம் அந்த ஸ்டூடெண்டா இருக்க சொல்லணும், அப்பதான் நம்மளோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். அவரை அம்மா இப்ப வம்பு கிழத்திட்டு இருக்க. இப்ப உனக்கு என்ன, உங்க அம்மா சைனை போட்டு தரணும், அவ்வளவுதானே. பேப்பரை எடு, நான் போட்டு தரேன். என்னல சொல்லுத? எங்க அம்மா சைனை நீ எப்படில போடுவ? இத்தனை நாளா எல்லா டெஸ்ட் பேப்பர்லயும் எங்க அம்மா சைனையே நான் தான் போடுறேன். உங்க அம்மா சைனை போட தெரியாதா? கொண்டால, நான் போட்டு தரேன். என்னல திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க? நீனும் அப்படிதான் பண்ணுதியோ? இல்ல பின்ன இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொண்டு யாருல வீட்ல கொண்டு போய் காட்டி அடி வாங்கிட்டு வருவா? உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு வாரத்துக்கு ஒருக்க இவங்க டெஸ்ட் வச்சிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் போய் சைன் வாங்க முடியுமா? ஒழுங்கா உன் டெஸ்ட் பேப்பரை கொடு, அவன் சைன் போட்டு தருவான். என்னமடா நீ எவ்வளவு நேரம்ல இப்படி கார்ட்டூன் கணக்கா நின்னுட்டு இருப்ப? ஒழுங்கா பேப்பர் எடு, மிஸ் வரதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு போட்டு தரேன். அம்மா சைன் உனக்கு போட தெரியுமால? ஆமா, உங்க அம்மா அப்படியே இங்கிலீஷ்ல சைன் போட்டுருவாங்க பாரு. உங்க அம்மா பேரே தங்கம், தங்கம்ங்கிற 4 எழுத்தையும் தட்டைக்கா புத்தைக்கான்னு எழுதி தர போறாங்க. இதை நான் போட்டு தர மாட்டேனா? எங்க அம்மா பேரையே நான் தான் இவ்வளவு நாள் எழுதிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவை விட சூப்பரா நான் தான் சைனே போடுவேன். உனக்கு தெரியுமா? அம்மா எல்லாம் இங்கிலீஷ் படிக்காம இருக்கிறது நமக்கு எவ்வளவு வசதியா போச்சு பாத்தியா? எங்க அம்மா பேரை நீ என்னல எழுதுறது? எங்க அம்மா பேரை நான் தான் எழுதுவேன், நான் தான் என் பேப்பர்ல சைன் போடுவேன். போட்டாச்சு. பல்ல காட்டாம திரும்பல, மிஸ் வந்துட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். நேத்து கொடுத்துட்ட எக்ஸாம் பேப்பர்ல எல்லாரும் வீட்ல சைன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் பேப்பரை சப்மிட் பண்ணுங்கடா. இல்லல மிஸ், பேப்பர்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ ஒவ்வொரு பேப்பரா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாம்ல என்ன பார்த்து திரும்பி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நானே பயந்து போய் உட்கார்ந்து இருக்கேன். ஒழுங்கா அங்க பாரு. மாட்னேன்னு வெயி, ஒன்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன். லேய், ஒன்னையும் சேர்த்து தாம்ல திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கல்ல. யாரோ ஒருத்தங்க எனக்கு தெரியாம பேப்பர்ல அவங்களோட பேரண்ட் சிக்னேச்சரை போட்டிருக்கீங்க. யார் போட்டிருக்கீங்கன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். இல்ல நானே கண்டுபிடிச்சோம்னா பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவேன். திரும்பவும் சொல்றேன், யார் தப்பு செஞ்சீங்களோ அவங்க முன்னாடி வந்து சாரி சொன்னீங்கன்னா நான் இதோட விட்டுருவேன். நான் கண்டுபிடிச்சி அவங்கள இங்க கூப்பிட்டோம்னா கண்டிப்பா பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போவேன். ஓகே, இப்ப யார் அந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். யாரோட அம்மா பேரு தங்கம்? ஓ லிபின், உன்னோட அம்மா பேரு தான் தங்கம்மா. உங்க அம்மா என்னடா படிச்சிருக்காங்க? மிஸ் 10th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிருக்காங்க மிஸ். அப்படியா? நீ கொஞ்சம் இங்க ஃப்ரண்ட்ல வர முடியுமா? லேய், நான் நல்லா மாட்னம்ல. அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நான் ஃப்ரண்ட்ல வர சொன்னேன்டா. டேய், நீ தானே இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்ல உங்க அம்மாவோட சைனை போட்டது? மிஸ் மிஸ் சொல்லு, உன்கிட்ட தானே கேக்குறேன். இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்ல உங்க அம்மாவோட சிக்னேச்சரை நீ தானே போட்ட? இல்ல மிஸ், நான் அன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்ல அம்மாட்ட சைன் வாங்க மறந்துட்டேன், அதனால தான் அவங்க நேம நானே எழுத வேண்டியதாயிட்டு மிஸ். சாரி மிஸ். அத நான் முதல்லயே கேட்கும் போதே உனக்கு சொல்றதுக்கு என்னடா? ஒரு நேம கூட உன்னால ஒழுங்கா எழுத தெரியல, நீ எல்லாம் அம்மாவோட சைனை போட வந்துட்ட. என்னல பேரை தப்பா எழுதுனேன்னு சொல்லி காதை பிடிச்சு முறுக்கிட்டு இருக்காங்க. சைன் போட்டதுக்கு அப்ப அடிக்கலையா? பேரை தப்பா போட்டதுக்கு தான் அடிச்சாங்களா? இதுல பாரு, நீ போட்ட சிக்னேச்சர்ல உங்க அம்மாவோட பேரை தங்கம்னு எழுதாம தங்கம்னு எழுதி வச்சிருக்க. நீ இதுலதான் என்கிட்ட மாட்டவே செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? சாரி மிஸ், நான் சைன் வாங்கல, மிஸ்டர் சொல்லிடுவோன்னு தான் சொன்னேன். இந்த அஜயும் இந்த சிவாவும் சேர்ந்து தான் மிஸ் நம்மளே சைன் போட்டா மிஸ்ஸுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. லேய், நம்மள மாட்டி விட்டுட்டோம்ல. ஏய், நீங்க 2 பேரும் வெளியில வாங்கடா. கள்ள கையெழுத்து போட்ட 3 பேரும் ஒழுங்கா பிரின்சிபல் ரூம்ல போய் நீல் டவுன் பண்ணி இருங்க. நான் இப்ப வருவேன். லேய் லேய், சாரில, திரும்புங்களா 2 பேரும். நீ எல்லாம் ஒரு மனுஷனால
உனக்கு நல்லது பண்ணணும்னு நாங்க நினைச்சோம் பத்தியா, நீ நல்ல எங்களை மிஸ்ட மாட்டி விட்டுட்டல்ல. நீ இனிமே என்கிட்ட பேசவே செய்யாத. இல்லல இங்க வந்து ஒத்தையில நீல் டவுன் போட்டு நிக்கணும்ல, அதனால தான் உங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டா எப்படினாலும் உங்களையும் மிஸ் இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல, அதுக்காண்டி தான் அப்படி பண்ணனே. அட பாவி, நீ ஒத்தையில நிக்கணும்னு எங்களை மாட்டி விட்டியா? அந்த டீச்சராவது பரவாயில்ல. இந்த பிரின்சிபல் மேம் வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் நமக்கு கிளாஸ் எடுக்கும். உட்கார்ந்து கேளு. இல்ல நீல் டவுன் போட்டு கேளு. அம்மா பேர கூட உனக்கு ஒழுங்கா எழுத தெரியாதால? நீ எல்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்க வெளியே சொல்லாத.